அரை கப் பாசிப்பருப்பு இருந்தால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். பாசிப்பருப்போட கலரும் பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 இல்லை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்காதது, மேலே இருக்க தோல் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கவர் பண்ணிவிட்டு 3 விசில் வேக வச்சுக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இதில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அரைச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இதே போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன செய்யலான்னா, ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 வெங்காயமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்த பிறகு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை நம்ம 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போகணும். நம்ம மசாலா அரைக்கிறப்ப எல்லாமே பச்சையாக தானே சேர்த்துருந்தோம். ஸோ இது பச்சை வாசனை போகிற வரலையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 to 6 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பருப்பு இருக்குல்ல, மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு குக்கர்லேயே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம திருப்பி ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், இப்படி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஃபைனலாக இதில் நம்ம கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.